ஒரு ஆத்மாவை ஒரு பெண் ஆதாயப்படுத்துமானால் 30 நாட்களில் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினால் 30 நாட்களில் இந்த 30 பெண்களும் எத்தனை ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வர முடியும்? அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட அல்லது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். யூனியா என்பது ஒரு பெண்ணாக இருந்து பவுலுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. யூனியா இந்த பெண் பவுல் ஊழியம் செய்யும் போது பவுலோடு கூட இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தார். அப்படியானால் இன்றைக்கு பவுலை போல தேவனுடைய ஊழியர்கள் காணப்படும் பொழுது பவுலுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற அநேக பெண்கள் தேவனுடைய ஊழியத்திலே முக்கியத்துவம் கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் இந்த சபையில உங்களை ஒரு ஊழியக்காரிகளாக அல்லது ஒரு ஜெப வீராங்கனையாக தேவன் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு சாதாரணமான காரணம் அல்ல. தேவன் உங்களை தெரிந்து கொண்டதும், தேவன் உங்களை முன்குறித்ததும், தேவன் உங்களை அழைத்ததும் இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பணிக்காகவே தேவன் இந்த சபையிலே உங்களை ஒரு ஊழியக்காரியாக அழைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு பெண்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் குமார்த்தியே, சியோன் குமார்த்தியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சியோனுக்கு உரியவர்களாய் காணப்பட்டாலும் தேவனுக்கு சொந்தக்காரர்களாக தேவன் ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்து இந்த பெண்களை வழிநடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆகவே பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவருடைய பாடு மரணத்தின் போது கூட பெண்கள் தான் கூட சென்றார்கள். சிலுவையில் அறையப்பட்ட போது கூட பெண்கள் தான் கூட இருந்தார்கள். மரணத்தின் சமயத்திலும் கூட பெண்கள் தான் கூட இருந்தார்கள். உயிர்த்தெழுதலிலும் கூட பெண்கள் தான் கூட இருந்தார்கள். அல்லேலூயா. அப்படியானால் இந்த சபையினுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆரம்பத்தில் 2 பெண்களாக ஆரம்பித்த நீங்கள் இன்றைக்கு 35 பெண்களாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் அல்ல, உங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே இதற்கு முதற் காரணமாக இருக்கிறார். அந்த தெய்வீக ஆவியானவருக்கு நாம் முற்றிலும் அடிபணிந்து செயல்படும் போது கூட, ஆவிக்குரிய வரங்களை நாடும்போது, வல்லமைகளை நாடும்போது, தேவனுடைய கிருபையை நாடும்போது, தேவன் வரங்கள் மூலமாக, வல்லமைகள் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக இந்த ஜெபக்குழுவை இன்னும் வல்லமையாக பயன்படுத்த முடியும் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியும். காரணம், நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பது முக்கியமல்ல, கிறிஸ்துவின் அதிகாரத்தை பெற்றவர்களாய் தேவன் கொடுக்கிற வரங்களையும் வல்லமைகளையும் பெற்று அதன் மூலமாய் அநேகர்களுக்கு நாம் நன்மை செய்யக்கூடிய பாத்திரங்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆகவே பவுல் கூட இந்த யூனியா என்ற ஒரு அம்மா இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த பவுலுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட்டார்கள். பவுலுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தேவன் கொடுத்த அந்த தீர்மானத்தை, சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதிலே பவுலோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள், 4 மாடு சேர்ந்து மேய்ஞ்சா சிங்கம் வராது, இது தனித்தனியா மேய்ஞ்சா சிங்கம் வந்து அடிச்சு கொண்டு வரும்னு சொல்லி. காரணம் என்னன்னா, அந்த ஒற்றுமை உணர்வு நமக்குள்ளே வேண்டும். பெண்களுக்குள்ளே ஒற்றுமையும் அந்த ஒற்றுமையின் உணர்வும் காணப்படும் பொழுது சபை தானாக வளரும். ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய குடும்பமாகிய சபையில முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு மனதை எதிர்பார்க்கிறார். இந்த 35 பேருக்குள்ளும் இந்த ஒரு மனதின் ஆவி கிரியை செய்யுமானால்,
ஒற்றுமையின் ஆவி கிரியை செய்யுமானால் சகலவிதமான ஆவிகளையும் முறித்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக உங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். உங்களை கொண்டு சகல சத்தியத்திற்குள்ளாக அநேக மக்களை வழிநடத்தும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலே தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக, தேவன் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மிக 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். சீயோன் குமார்த்தியே, நீ எழுந்து போராடி. நீ எழுந்து போராடி. எப்படி போராட வேண்டும்? செபத்திலே போராட வேண்டும், கண்ணீரிலே போராட வேண்டும், தேவனிடத்திலே போராட வேண்டும். உன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக் கொண்டு போராட வேண்டும். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி உன் வேண்டுதலை தெரியப்படுத்துவாயானால் தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். நீ இருக்கின்ற இடத்துல தேவன் உன்னை பயன்படுத்த வேண்டுமானால் உன்னுடைய அந்தரங்கம் தேவனோடு இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தை தேவனோடு இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் தேவனோடு இருக்க வேண்டும். வாசிங்கள் அந்த வசனத்தை. மீகா 4வது அதிகாரம் 13வது வசனம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போராடி. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போராடி. நான் உன் கொம்புகளை இரும்பும், நான் உன் கொம்புகளை இரும்பும், உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜாதிகளை, நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவர் என்றும் நியமிப்பாய். அல்லேலூயா. நீ எழுந்து போராடு. உன் சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக்கொள். நீ ஏன் இன்னும் சோம்பேறியாய் கிடக்கிறாய்? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ சொல், என் சத்துருவே, என்னை பார்த்து நீ சந்தோஷப்படாதே. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆகவே இன்றைக்கு வீட்டிலே கண்ணீரோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, பலவிதமான பாரங்களோடு போராடி கொண்டிருக்கிற சகோதரியே, இந்த நாளிலே நீ தேவனுடைய சமூகத்திலே வந்து, நீ தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனிடத்திலே நீ போராடுவாயானால் உன் போராட்டம் ஒரு வெற்றிகரமாய் மாறும். உன் சபைக்கு வெற்றிகரமாய் மாறும். உன் ஊழியத்திற்கு வெற்றிகரமாய் மாறும். உன் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு வெற்றிகரமாய் மாறும். இன்றைக்கு எதற்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய்? நீ எதற்காக தேவனுடைய சபையிலே போராடி கொண்டிருக்கிறாய்? உன் குடும்பத்திலே எதற்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எதற்காக போராடி கொண்டிருக்கிறாய்? என அன்பான தேவனுடைய பிள்ளையே, சத்தியம் என்னும் அரைக்கச்சியை எடுத்துக்கொள். மார்க்கவசத்தை தரித்துக்கொள். தலைச்சீராவை அணிந்துக்கொள். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தரித்துக்கொள். அப்பொழுது நீ போராடுகிற போராட்டத்திலே வெற்றி பெறுவாய். உன்னுடைய போராட்டத்திலே மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு. ஆனாலும் பயப்படாதே. கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ கண்ணீரோடு விதைப்பாயானால் நீ கம்பீரத்தோடு அறுப்பாய். எந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீ தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறாயோ, எந்த ஒரு ஆத்மாவுக்காக பாரத்தோடு நீ ஜெபிக்கிறாயோ, கர்த்தர் அந்த ஆத்மாக்களை உன்னுடைய சமூகத்திலே கொண்டு வருவார். உன் காலின் கீழே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே நீ எழுந்து போராடக்கூடிய ஒரு தருணத்திலே வந்திருக்கிறாய். ஒரு செவ வீராங்கனையாய் தேவன் உன்னை மாற்ற விரும்பி இருக்கிறார். அப்படியானால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அழுது கொண்டிருக்கிறாயா? துக்கித்துக் கொண்டிருக்கிறாயா? அல்லது முடங்கிக் கொண்டிருக்கிறாயா? அல்லது சோம்பலாய் இருக்கிறாயா? அல்லது தரித்திரத்திலே வாடிக்கொண்டிருக்கிறாயா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தேவன் உன்னை பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிறார், உன் கொம்புகளில் இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ பயந்த காலம் போதும். நீ அஞ்சின காலம் போதும். நீ நடுங்கின காலம் போதும்.
நீ திகைத்த காலம் போதும், எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்து பிரகாசி, அப்பொழுது ஒளி உன்னிடத்தில் வருகிறது. யார் அந்த ஒளி? நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த கிறிஸ்துவின் ஒளி உன்மேல் தரிக்கும் போது, கிறிஸ்துவின் வெளிச்சம் உன்மேல் உதிக்கும் போது மக்கள் உன்னை தேடி வருவார்கள், மக்கள் உன்னை விசாரித்து வருவார்கள். இந்த இடத்துல இந்த சகோதரி ஜெபிக்கிறார்களாமே, இந்த இடத்துல தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்களாமே, இவர்களால் சுகம் உண்டாகிறது, இவர்களால் பிசாசுகள் ஓடுகிறது, இவர்களால் மாந்திரீக காரியங்கள் உடைபடுகிறது என்று சொல்லி கர்த்தர் உன்னை பயன்படுத்தும் போது உன்னை மக்கள் தேடி வருவார்கள், விசாரித்து வருவார்கள். அப்படியானால் உன் சிந்தனை எங்கே இருக்கிறது? உன் எண்ணங்கள் எங்கே இருக்கிறது? உன்னுடைய உணர்வுகள் எங்கே இருக்கிறது? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்யலாம் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறாய்? தேவனுடைய சமூகத்தில் உன்னை நீ அறிக்கை செய்வாயானால், விட்டுவிட வேண்டிய காரியத்தை விட்டுவிடும் பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியத்தை நீ எடுத்துக் கொள்வாயானால் உன் போராட்டத்திற்கு ஆண்டவர் துணையாய் நிற்பார். யுத்தம் செய்வது நீ அல்ல, உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உன்னை கொண்டு யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆகவே இந்த திருச்சபையிலே ஆத்துமாக்கள் சுதந்திரிக்க வேண்டும், ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், சபை வளர வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும் என்று நீ விரும்பினால் உன்னுடைய ஜெப வாழ்க்கையை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை தேவனிடத்திலே ஒப்புக்கொடு. உன் காரியத்தை எல்லாம் நீ தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ கலங்க வேண்டியதில்லை, நீ கண்ணீர் விட வேண்டியதில்லை, நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை, நீ துக்கப்பட வேண்டியதில்லை, நீ துயரப்பட வேண்டியதில்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இந்த மாலை வேளையில தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், நான் உங்கள் கொம்புகளை இரும்பும் உங்கள் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் முழுமையாய் விசுவாசிப்பீர்களானால், இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழுமையாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னும் ஏன் முடங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? இன்னும் ஏன் துக்கித்துக் கொண்டிருக்க வேண்டும்? இன்னும் ஏன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க வேண்டும்? இன்னும் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும்? அதிகாலையில கல்லறையை நோக்கி ஓடினவர்களும் பெண்கள் தான். பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில தேவன் எதிர்பார்க்கிறது இந்த ஜெப குழுக்களை இன்னும் விரிவாக்கும்படியாக. அருமையான ஊழியக்காரர் சொன்னார், அடுத்த வருஷத்துல ஒரு 100 பெண்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று. ஹல்லேலூயா. முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஆமா, சந்தேகத்துல ஆமென் அல்லேலூயானா எப்படி? அல்லேலூயா. முடியும், எங்களால் முடியும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆகவே எது முடியுமோ அதுதான் முடியும், எது முடியாததோ அது முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு சபையிலே ஏன் பெண்களுக்கும் தேவன் முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறார், சபையிலே பெண்கள் பேசுகிறது அவலட்சணம். எதை குறித்து சொல்லுகிறார்? அநேகர் என்னிடத்தில் கேட்கிற கேள்விகள், பாஸ்டர் பெண்கள் சபையில பேசக்கூடாதாமே, உண்மையா? உண்மையா சொல்லுங்க மகளே, உண்மையா? சந்தேகமா இருக்கா? ஆனால் இந்த பவுல் எதை குறித்து சொன்னார்? ஐயா, வீட்டு காரியத்தை சபையில பேச வேண்டாம்னு சொன்னார். புருஷனை பற்றி சபையில கொண்டாந்து பேச வேண்டாம்னு சொன்னார். பிள்ளைகளை பற்றி சபையில கொண்டாந்து பேச வேண்டாம்னு சொன்னார். அதுதான் அவலட்சணமா இருக்குன்னு சொன்னாரே தவிர வேத வசனத்தை பிரசங்கிக்கும்படியாக பவுல் சொல்லல. அல்லேலூயா. 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 ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு உகந்தவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அநேகர் என்னோடு கூட தொலைபேசியில பேசினார்கள், ஐயா அந்த வார்த்தையை குறித்து மறுபடியும் என்னோடு கூட நீங்க பேசணும். இந்த யூடியூப் பார்த்து பல சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு சகோதரன் போன் பண்ணார், ஐயா அந்த வார்த்தையை மாத்திரம் குறித்து கொஞ்சம் பேசுங்க. ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு அம்மா போன் பண்ணாங்க, ஸ்ரீலங்காவில இருந்து 4 பேர் இன்றைக்கு அதிகாலையில் போன் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தை யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ, தேவனுடைய கிருபை யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களை தேவன் பயன்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நான் மீண்டும் அதையே நான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையில சொல்ல விரும்புகிறேன். ஆகவே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப தேவனுடைய வார்த்தையானது ஒரு மனிதனுக்குள் காணப்படும் போது மனிதனுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் இணைந்து வரும் பொழுது அதிலே ஒரு சாதகமான வெற்றிகரமான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். வார்த்தையிலே 2 விதமான வார்த்தை, ஒன்று சத்தமிடுகிற வார்த்தை, இன்னொன்று சத்தமில்லாத வார்த்தை. அநேக பெண்கள் சத்தமிட்டு வார்த்தையை பேசுவார்கள், அநேக பெண்கள் பார்வையிலே பேசி முடிச்சிருவாங்க, சத்தமே போட தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெபக்குழுவில் கூட அப்படிதான் இருக்கு. 4 பேர் 10 பேர் கூடி நான் அந்த படத்தை பார்த்தேன். அப்போ அங்க கூடி ஜெபிக்கிறவர்களுடைய உள்ளத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மனம் இருந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் எந்த இடத்துல யாருடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தை வாசம் பண்ணுகிறதோ அங்கேதான் தேவன் வெளிப்படுவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன்